கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. ஷாலு, ஷாலு, என்னாச்சு இவளுக்கு? இத்தனை தடவை கூப்பிடுறோம், ஏதோ யோசனையிலே மூழ்கி இருக்கா. என்னவா இருக்கும்? ஷாலு, சொல்லு காஷ்மோரா. என்னாச்சு? எதையோ ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத்தனை தடவை கூப்பிட்டேன், எதுவுமே சொல்லல. என்னாச்சு ஷாலு? அது அது எனக்கு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சா எனக்கு தலைய வலிக்குது. என்னால என்னால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரவே முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு. குழப்பமா? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு, என்ன குழப்பம் உனக்கு? நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டா நான் தான் சித்ரலேகா. ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. போன ஜென்மத்தை பத்தி எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வரல. சரி, அது கூட போகட்டும். ஆனா நான் சித்ரலேகானா நான் அவ்வளவு கொடூரமானவளா? என் ஊர்ல இருக்க அத்தனை பேரை நானேவா கொலை பண்ணேன்? என்னால அதை நம்பவே முடியல. அப்புறம் நீயும் அதுக்கு உதவி இருக்கல்ல. எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. ஐஸ்வர்யா, அப்புறம் சிம்ரன் அக்காவோட ஹஸ்பண்ட், எத்தனை பேரு, என் ஃப்ரெண்டு புவனா, எல்லாரையுமே நான் தான் கொலை பண்ணனா? அதுக்கு நீ தான் கூட இருந்தியா? என்னால இதெல்லாம் யோசிச்சாலே தாங்கிக்க முடியல. இல்ல ஷாலு, கண்டிப்பா இத சித்ரலேகா பண்ணல. நாங்க யாரையுமே கொலை பண்ணல. அதுவும் இல்லாம என் சித்ரலேகா அப்படிப்பட்டவ கிடையாது. அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் கூட இருந்தேன். ஆனா கண்டிப்பா நாங்க எந்த கொலையும் பண்ணல. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல காஷ்மோரா. சித்ரலேகா வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஊர்ல எல்லாரும் மர்மமான முறையில செத்து போனாங்க. அதையும் ஐஸ்வர்யா பார்த்தல, எங்க கண்ணு முன்னாடியே அவ வயித்தை குத்திக்கிட்டு செத்து போனா. ஷாலு, ஐஸ்வர்யா கிட்ட நான் ஒரு டீலிங் பேசியிருந்தேன். அவளுக்கு ஆனந்த் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ ஆனந்த்காக என்ன வேணா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அந்த நேரம் தான் சித்ரலேகாவை அடைச்சு வச்சுட்டாங்க. அவளை காப்பாத்துறதுக்கே எனக்கு வேற வழி தெரியல. நீ சித்ரலேகாவை விடுவிச்சா ஆனந்த உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சும்மா ஒரு பொய் சொன்ன. அது அவ நம்பிட்டா. அதுக்காக தான் போய் சித்ரலேகாவை அவ விடுவிச்சா. ஆனா சித்ரலேகா ஐஸ்வர்யாவோட உடம்புல போனது சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக. ஆனந்த கொலை பண்ற மாதிரி வந்தது சும்மா உங்க எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான். அந்த நேரத்துல நான் சித்ரலேகாவை அடக்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நீங்க எல்லாரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது எங்களோட பிளான். ஆனா அதுல ஐஸ்வர்யா செத்து போவான்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஐஸ்வர்யா அவளே குத்திக்கிட்டா. அவ ஏதோ ஒரு பயத்துல அப்படி பண்ணிட்டா. ஆனா கண்டிப்பா அதுக்கு நாங்க காரணம் இல்ல. இருந்தாலும் அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு ஒரு வகையில நாங்க காரணம் தான். எங்களால அத ஏத்துக்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, யார் யாருக்கு எப்படி எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். அதுக்காக நாங்க பண்ணது சரின்னு நான் நியாயப்படுத்தல. நாங்க பண்ணது தப்புதான். அந்த பொண்ணே ஏற்கனவே உடைஞ்சு போயிருந்தா. அப்படிப்பட்ட பொண்ண நாங்க பேசி அவ மனச மாத்த ட்ரை பண்ணிருக்க கூடாது. அதை நாங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணது தப்புதான். ஆனா நாங்க யாரையுமே கொலை பண்ணல. சரி, அப்ப என் ஃப்ரெண்டு புவனா அவ எப்படி செத்தா? அவ உடம்புக்குள்ள சித்ரலேகா இருந்தா தானே? இல்ல ஷாலு, சித்ரலேகாவால யாருடைய உடம்புக்குள்ளேயும் போக முடியாது. அன்னைக்கு ஐஸ்வர்யா உடம்புக்குள்ள சித்ரலேகா டைரக்டா போகல. அவளை ஜஸ்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா, அவ்வளவுதான்.
நீ என்ன சொல்ற? அப்படின்னா நடந்த எதுக்கும் சித்ரலேகா காரணம் இல்லையா? அப்ப அத்தனை சாவு எப்படி விழுந்தது? இதுக்கெல்லாம் வேற யாராவது காரணமா? ஐயோ, எனக்கு எனக்கு என்ன சொல்றதே தெரியல. எனக்கு தலையே வெடிக்குது. இது எல்லாமே என்னாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை. என் ஃப்ரெண்டு இறந்து போனா, அந்த பாவம் அந்த ஐஸ்வர்யா பொண்ணு இறந்து போனா, சிம்ரன் அக்காவோட புருஷன் இறந்து போனாரு. அது இல்லாம ஊர்ல பல அப்பாவிகளோட உயிர் இறந்துடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாம் என் தப்பு தான். ஹே ஷாலு, ப்ளீஸ் அழாத. எதுக்கு அழற? இது எதுக்குமே நீ காரணம் கிடையாது. சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் காரணம் விதி தான். இதெல்லாம் நடக்கணும்னு விதி, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இந்த சாவுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற யாரோ ஒருத்தங்க பண்ற விஷயம். அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் அழாத. இல்ல, அது ஷ், எதுவும் பேசக்கூடாது. சரி சொல்லு, இன்னைக்கு ஈவினிங் பார்க்குக்கு போலாமா? இல்லனா உன்னை மூவி கூப்பிட்டு போட்டுமா? நீ டாபிக்க டைவர்ட் பண்ற. ஷாலுமா ப்ளீஸ், எதையோ நினைச்சு ஏன் உன்னோட இந்த சின்ன மூளைய அவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஆ பாரு, கண்ணில் தண்ணி வேற. ப்ளீஸ்மா அழாத. உன் கண்ணில் இருந்து தண்ணி வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ என்ன நம்புறல்ல? ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என்ன நம்பு. நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நான் உன்னை கூட கூட்டிட்டு போய் உன்னோட வீட்டுல விட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மனசுல நான் இருக்கேன்றத ஒத்துக்க. அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத ஷாலு. கிட்டத்தட்ட 2 வாரமா நீ என் கூட தான் இருக்க. இந்த 2 வாரத்துல உன்கிட்ட இருக்க சேஞ்சஸ் நான் பார்த்துட்டேன். நீ இப்பெல்லாம் உன் வீட்டுக்கு போனோன்னே என்கிட்ட கேட்கறது கிடையாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா என் கூட வாழ பழகிட்ட. அதுதான் உண்மை. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல ஷாலு. ஆனா உன் மனசுல இருக்க அந்த உண்மைய ஏன் நீ வாயை திறந்து சொல்ல மாட்ற? எத்தனையோ தடவை உன் கண்ணில் அந்த காதலை நான் பார்த்துருக்கேன். ஆனா அதை உன் வாயை திறந்து நீ சொல்ல மாட்ற. ஏன்னா அதுக்கு தடையா இருக்கிறது விஜய். சரி, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. உன் வாழ்க்கையில விஜய் மட்டும் இல்லைன்னா நீ கண்டிப்பா என்னை ஏத்துட்டு இருந்திருப்ப தானே? அது சொல்லு ஷாலு, சொல்லு. ஒருவேளை விஜய் மட்டும் இல்லைன்னா நீ கண்டிப்பா என்னை ஏத்துட்டு இருந்திருப்ப தானே? இப்போ உன்னை தடுக்கிறது நீ விஜய காதலிக்கிற அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தானே? ஆனா அது காதல் இல்ல ஷாலு, ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டுற? உனக்காக ஜென்மமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு என்னோட காதல் புரியவே மாட்டேங்குது. உனக்கு அந்த காதல் வந்துருச்சுடி. புரிஞ்சுக்கோ, சீக்கிரமா என்னை ஏத்துக்கோ. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியல. நீ என்னை ஏத்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வாழ்றத பார்த்தாதான் சித்ரலேகாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது சித்ரலேகாக்காக மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. சித்ரலேகாக்காக மட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கல. முறை உன்னோட வீடியோல பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய போன ஜென்மத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை நேர்ல பாக்குறப்ப ஏதோ ஒரு ஃபீல். நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை ஷாலு. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அதுவும் இல்லாம உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய நல்ல குணங்கள், உன்னுடைய நல்ல மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாடி. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ ஷாலு. நான் திருலோக சந்திரன், நீ சித்ரலேகா அதெல்லாமே விடு. நான் காஷ்மோராவா கேட்குறேன். ஏன் ஷாலு கிட்ட கேட்குறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ so 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 much ஷாலு. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ண. உன் மனசுலயும் அந்த லவ் இருக்குல்ல, அதை சொல்லு. வாய் திறந்து சொல்லு ப்ளீஸ். காஷ்மோரா, எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனாலும் சந்திரா சந்திரா சந்திரா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? சந்திரா சந்திரா சந்திரா
சார், அந்த பொண்ணு மயங்கிருச்சு. 2 பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க பாபு. ஓகே ஓகே சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், விஜய காணவே இல்ல. எனக்கு என்னமோ அந்த புலிதான் அவனை தின்னுட்டு இருக்கோன்னு தோணுது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிருக்காது. சாருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரு நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேருவாரு. எனக்கு என்னமோ இந்த கிராமத்துல கேட்டு பார்க்கலான்னு தோணுது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அடிபட்டு கரையோரமா இருந்திருந்தா கூட இவங்க பார்த்து கூட்டிட்டு போய் காப்பாத்தி வச்சிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு தோணுது. ஆமா இல்ல, அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கடவுளே, இந்த கிராமத்துலயாவது விஜய் இருக்கணும். மச்சான் எங்கடா போயிட்ட? நீ இல்லாம நான் எப்படிடா வீட்டுக்கு போவேன்? உன்னை எப்படியாவது பத்திரமா கூட்டிட்டு போயிட்டா போதும்னு இருக்குடா எனக்கு. கண்டிப்பா இங்கதான் இருப்பாருன்னு உள் மனசு சொல்லுதுல்ல. வாங்குங்க, கிராமத்துள்ள போய் கேட்டு பாப்போம். சரசு, எனக்கு இந்த உடுப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? அடியாத்தி, என்ன உடுப்பு இது? பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. சீலை எதுவும் வாங்கலையா? இந்த உடுப்ப வாங்கிட்டு வந்திருக்க? அது ஏக்கா, உன் பின்னாடி யாரோ நின்னுட்டு இருக்காங்கக்கா. ஆமா, யார் நீங்க? ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏன் பிள்ளைகளை அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அது அம்மா, நாங்க நாங்க கொல்லிமலை சித்தரை பாக்குறதுக்காக காட்டு வழியா வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்க கூட வந்தவரை புலி தாக்க முயற்சி பண்ணுச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு முயற்சி பண்ணப்ப மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. நாங்க கீழே வந்து தேடி பார்த்தோம், எங்கேயுமே அவரை காணல. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ப்ளீஸுங்க, எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அவனை எங்க தேடியுமே காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி தம்பி, அழாத தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அருவி பக்கத்துல நீல கலர் சட்டை போட்ட ஒரு தம்பி சுயநினைவு இல்லாம இருந்தாரு. அவரை எங்க ஊர் தலைவர் பார்த்துட்டு மருத்துவம் கொடுக்கறதுக்காக மருத்துவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சுய நினைவு இல்லாமலா? அவன் அவன் இப்ப எப்படி இருக்கான்? அவனுக்கு இப்போ ஒன்னும் இல்லல்ல? அவன் அவனை நாங்க பார்க்கணுமே. முதல்ல அலறத நிறுத்துங்க. எங்க ஊரு மருத்துவரு அவரை காப்பாத்திடுவாரு. அவரால முடியலன்னா கூட கொல்லிமலை சித்தர் அடிக்கடிக்கு எங்க ஊருக்கு வருவாரு. அவரு கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆமா கண்ணு, அழாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க அந்த தம்பிக்கு உறவினர்களா? ஆமாங்க, அவன் என்னோட அண்ணன், நான் அவனோட தம்பி. அப்புறம் இந்த பிள்ளை யாரு? அது நான் அவரோட. ஏ கமலா, அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியலையா? கழுத்துல புது தாலி. அப்படின்னா இந்த பிள்ளை அந்த தம்பியோட பொண்டாட்டியாதான் இருக்கும். என்னம்மா, நான் சொன்னது சரியா? நீ அந்த தம்பியோட சம்சாரம் தானே? ஆமாங்க, ஆமா. சரி, என் கூட வாங்க, அவரை எங்க வச்சிருக்காங்கன்னு காட்டுறேன். விஜய், விஜய், டேய் மச்சான், மச்சான். தம்பி, யார் நீங்க? இந்த தம்பிக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, அவன் என்னோட அண்ணன் தான். மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டான். அவனை தேடிதான் நாங்க வந்திருக்கோம். அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? என்னாச்சு? ஏன் கண்ணு திறக்காம இருக்காரு? மலை மேல இருந்து விழுந்த அதிர்ச்சியில இவருக்கு சுயநினைவு இல்லாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனால உடலோட வெப்பநிலை ரொம்ப குளுமையா மாறிடுச்சு. அதனால ஜென்னி வந்துருச்சு. இப்ப இவரோட உடல் வெப்பநிலை அதிகரிக்கணும். இல்லனா ஜெனில வாயில நுர தள்ளி இறந்துருவாரு. ஐயா ஐயா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்த போய் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. ஆமா, அவன் இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாது. என் அண்ணனோட தான் நான் வீட்டுக்கு போவேன். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. கொல்லிமலை சித்தர் இல்லையா, அவரால காப்பாத்த முடியும் தானே? அவர் எங்க?
தம்பி, கொல்லிமலை சித்தர் பொழுது சாஞ்சிடுச்சுன்னா இந்த ஊர்ல இருக்க மாட்டாரு. குகைக்கு போய் தவம் பண்ணுவாரு. இதோட காலையில தான் வருவாரு. அது வரைக்கும் இந்த தம்பிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். இவரோட உடல் வெப்பநிலை அதிகரிக்கலைன்னா கண்டிப்பா இவரை இறந்துருவாரு. தலைவரே, பாவம் அந்த தம்பி. புதுசா கல்யாணம் ஆயிருக்க மாதிரி தெரியுது. இது அந்த தம்பியோட பொண்டாட்டி தான். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாருன்னா எப்படி? ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க. அந்த தம்பியை எப்படியாவது காப்பாத்துனா போதும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு என் அண்ணன் உயிரோட வந்தா போதும். ஆமாடி சரளா, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க ஐயா. இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நல்ல வேளை அவங்க மனைவியும் வந்திருக்காங்க. இப்ப கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் அவரோட உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். இது ஒரு இயற்கையான முறைதான். கண்டிப்பா ஜென்னி போயிடும். ஓ அப்படியா? சரிங்க ஐயா, நான் அந்த பிள்ளை கிட்ட சொல்றேன். சரி தலைவரே, நம்ம வெளியில இருப்போம். அந்த தம்பி காலையிலக்குள்ள சரியாயிடுவாப்ல. சரி மருத்துவரே, வாங்க போலாம். கண்ணு, உன் பேர் என்ன தாயி? என்னோட பேரு பொன்னி. அம்மா, நீ உன்னோட மனைவியா இப்ப உன்னோட கடமைய பண்ணாலே உன் புருஷன் சரியாயிடுவாரு. கடமைய பண்ணணுமா? என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. தம்பி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு. ஏதோ ஒண்ணு, அவன் சரியானா போதும். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். கண்ணு, மருத்துவர் என்ன சொன்னாருன்னா, கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் அந்த தம்பியோட உடல் வெப்பநிலை அதிகரிக்குமா. நீ இப்ப உன் கணவரோட இணைஞ்சு அவரோட வெப்பநிலையை அதிகரிக்கணும். சரி கண்ணு, நாங்க வெளியில போய் கதவை ஜன்னல் எல்லாம் சாத்தி விட்டுடுறோம். நீ உன் புருஷனை எப்படியாவது காப்பாத்து. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்? இதெல்லாம் சரியா இருக்குமா? ஒருவேளை இவரை கண்ணு முடிச்சு பாக்குறப்ப இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா இவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இதெல்லாம் சரியா வருமா? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இது எப்படி சரியா வரும்? அவர் மனசுலதான் நான் இல்லையே. அம்மா 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 அம்மா. என்னாச்சு? இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சே. அம்மா 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 அம்மா. ஐயோ, என்ன இவருக்கு இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது? உடம்பு இப்படி சுடுது. வேற வழியே இல்ல போல. இப்ப நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். பரவாயில்ல பொன்னி, உன் மனசை திடப்படுத்திக்க. இப்படி பார்த்தாலும் உன்னை இவரை 2 முறை காப்பாத்திருக்காரு. இவர் இல்லைன்னா நீ உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. இவரு கழுத்துல தாலி கட்டினது உன்னை காப்பாத்துறதுக்காகவா கூட இருக்கலாம். ஆனா கழுத்துல தாலின்றது ஒரு முறைதான் ஏறணும். அது கழுத்துல ஏறியாச்சு. இப்ப பொண்டாட்டியா உன்னோட கடமையை நீ பண்ணு. இவர் உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. உன்னை காப்பாத்தினதுக்கான நன்றி கடனை நீ இப்ப இவரை காப்பாத்தி கழிச்சுக்க. பரவாயில்ல, எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு மனசுக்கு பிடிக்காம என்ன நான் இழக்கிறத விட என் மனசுக்கு பிடிச்ச இவர்கிட்ட என்ன இழக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. ஒருவேளை இவருக்கு சுயநலவு வந்து இது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட நான் என்ன இழந்ததா இருக்கும்ல. நீங்க இந்த தாலியை என் கழுத்துல கட்டினது என் உயிரை காப்பாத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா எப்ப நீங்க இந்த தாலியை என் கழுத்துல கட்டினீங்களோ அப்பவே என் மனசுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. ஆனா எப்ப நீங்க ஷாலுவை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே விலகிடணும்னு முடிவு எடுத்தேன். ஆனா விதி இப்ப மறுபடியும் நம்மள ஒண்ணு சேர்க்க இந்த மாதிரி சதி பண்ணிருச்சு. பரவாயில்ல, நான் என்னைக்குமே உங்களோட காதலுக்கு குறுக்க வர மாட்டேன். இது மனைவியா என்னோட கடமை. என்னோட கடமையை நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட கடமையா பண்ண போறேன். உண்மையிலே என் மனசுக்கு பிடிச்சதா நான் இதை பண்றேன். உங்களுக்கு ஷாலுவை பிடிக்கும். நீங்க அவங்களே கூட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழுங்க. ஆனா இந்த காட்டுல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவேன்.
எனக்கு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அது வரைக்கும் இந்த கொஞ்ச நாளாவது நான் உங்க கூட நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். என்னை அறியாமல் மனம் பறித்தாய் உனை மறவேனடா, நிஜம் புரியாத நிலை அறிந்தேன் எதுவரை சொல்லடா, காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். பொன்னி, நீ பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். எந்த ஒரு பொண்ணும் இத பண்ண மாட்டா. இன்னைக்கு விஜய் உயிரோட இருக்கானா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத பொன்னி. விஜய்க்கு சுயநினைவு வந்ததும் நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் உன்னை ஏத்துப்பான். இல்ல அண்ணா, அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்ன சொல்ற பொன்னி? அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா எப்படி? அவனுக்கு தெரியலன்னா அப்புறம் அவன் எப்படி உன்னை ஏத்துப்பான்? இந்த விஷயம் நடந்ததே எதுக்காக அவன் கிட்ட நம்ம மறைக்கணும்? இல்லண்ணா, அவருக்கு தெரியக்கூடாது. அவரு உண்மையிலே மனசார ஷாலுவை தான் காதலிக்கிறாரு. அந்த காதலுக்கு நான் தடையா வந்துடக்கூடாது. அவரு 2 முறை என் உயிரை காப்பாத்தினாரு. அதுக்கான நன்றி கடனை தான் நான் இதை பண்ணேன். என்னால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு பொண்ணுக்காக இவ்வளவுலாம் வந்து ஒரு காட்டுக்குள்ள அவரு கஷ்டப்படுறாருன்னா அப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவரு காதலிக்கிறாருன்னு என்னால இதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட காதலை நான் பிரிச்சுதான் இருக்க கூடாது. பொன்னி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா இப்ப நடந்த விஷயமே வேறையாச்சே. உனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி எப்படி இதெல்லாம் மறைச்சு உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? அத பத்தி யோசிக்கணும்ல. அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு இதை பத்தி அவர்கிட்ட சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அதுக்கு இல்ல பொன்னி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. இல்லண்ணே, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இங்க நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஆனா கண்டிப்பா அந்த கடவுள் உங்களை சேர்த்து வைப்பாரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அவனுக்கா ஒரு நாள் உண்மை தெரிய வந்தா கண்டிப்பா அவன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி தரேன்.